மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கண்டியைச் சேர்ந்த தமிழ் இளைஞன் 2017ஆம் ஆண்டு அஜ்மன் நாட்டு சுற்றுலா நுழைவு விசைவில் சென்று தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றியுள்ளார். குறித்த இளைஞன் தங்கியிருந்த இடத்தில் முஸ்லிம் இளைஞர் ஒருவரும் நாவலப்பட்டியவை சேர்ந்து 4 சிங்கள இளைஞர்களும் மற்றும் சிலர் பாகிஸ்தானியர்களும் தங்கியிருந்துள்ளனர். இந்த நிலையில் மாத்தளையைச் சேர்ந்த அந்த முஸ்லிம் இளைஞரை பாகிஸ்தானியர் ஒருவர் கத்தியால் குத்தியுள்ளார். கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை நேரில் கண்ட தேவேந்திர நிக்லஸ் அந்த முஸ்லிம் இளைஞனின் வயிற்றில் குத்தப்பட்டிருந்த கத்தியை ஒரு கையால் அகற்றி மறு கையால் துணியை பிடித்து சுற்றி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தை அறிந்து கொண்டு அங்கு தங்கியிருந்த 3 சிங்கள இளைஞர்களும் கொலை நடைபெற்று 4 நாட்களில் தங்கள் நுழைவு விசைகளை ரத்து செய்துவிட்டு இலங்கைக்கு தப்பிச் சென்றுள்ளனர். எனினும் கத்தியில் இளைஞனின் கைரேகை இருந்த காரணத்தினால் ஆதாரமாக எடுத்து அஜ்மன் நாட்டு காவல்துறையினர் சமர்ப்பித்த அறிக்கையின் பிறகு நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியதாக கூறியுள்ளார். அத்துடன் சம்பவ இடத்தில் இருந்த பாகிஸ்தானியர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பாகிஸ்தானியர் கொலை செய்தவர் என்றும் இருந்தாலும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியிலும் கொல்லப்பட்டவரின் உடலிலும் தமிழ் இளைஞனின் கைரேகை இருந்த காரணத்தினால் அவருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளதாக சட்டத்தரணி கூறியுள்ளார். 8 வருடங்களாக நடைபெற்ற விசாரணையில் தான் கொலை செய்யவில்லை என்று குறித்த பாகிஸ்தானியர் நீதிமன்ற தொடர்ந்து வாக்குமூலம் வழங்கிய போதிலும் கொலையை தடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டில் நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்திருப்பதாகவும் சட்டத்தரணி கூறியுள்ளார். சுமார் 8 வருடங்களாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது என்றும் அஜ்மன் பணத்தில் 2 இலட்சம் டிக்ராம் பணம் செலுத்தினால் மாத்திரமே மரண தண்டனையிலிருந்து குறித்த இளைஞனை காப்பாற்ற முடியும் எனவும் சட்டத்தரணி கூறியுள்ளார். கொலை செய்யவில்லை என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இன்மையால் அஜ்மன் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளார். குறித்த இளைஞனை விடுவிக்க உரிய பணத்தை வழங்குமாறு சட்டத்தரணி சகாப்தீன் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.